So is the audio video clear for everybody? Yes, audio video clear ஆ இருக்கா? Okay டா, done. So இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் போயிட்டு இருக்கிறதுனால சாப்டர் 6 and 7ல இருக்கக்கூடிய மிக மிக இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, சோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, யாருக்கெல்லாம் வந்து how many of you are preparing for NEET and JEE? How many of you are preparing for NEET and JEE? அதுக்கு வந்து we have started a series. ஓகே, அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து ஒரு சீரீஸ் வந்து ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சரியா? சோ அந்த சீரீஸ மறக்காம எல்லாருமே வந்து டெய்லி எவ்ரிடே வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா? எவ்ரிடே யூ ஜஸ்ட் ஃபாலோ த NEET JEE சீரீஸ். ஓகே, பாக்குறீங்களா? டெய்லியுமே NEET JEE சீரீஸ் யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்க? நான் அதோட லிங்கை வந்து நான் உங்களுக்கு அனுப்புறேன். அதை வந்து நான் கமெண்ட்ல வந்து பின்னும் பண்ணி வைக்கிறேன். சோ மறக்காம அந்த டெய்லி சீரீஸை வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்க. சரியா? சோ நம்ம சேனல்லே இருக்கு பாருடா, நம்ம சேனல்லே இருக்கு. சரியா? ஓகே, ஆல்சோ வந்து கெமிஸ்ட்ரியுடைய டெய்லி ஸ்டடி பிளான் யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணி ஃபாலோ பண்ணாம இருக்கீங்களோ, அட்லீஸ்ட் ஆஃப்டர் திஸ் இதுக்கப்புறமாச்சும் நீங்க கெமிஸ்ட்ரி டெய்லி ஸ்டடி பிளான் வீடியோ வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, சோ யாரெல்லாம் கிளாஸ் வந்திருக்கீங்க? என்னப்பா இன்னும் கவுண்ட் ஏறல? எவ்ரிபடி ஸ்மாஷ் த லைக் பட்டன். ஓகே, சோ ஸ்டடி பிளான் பார்த்துட்டு இருந்ததுனால there was a குட்டி டிலே. நம்ம இப்ப வந்து சூப்பரா வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாஃப் லைஃப் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் சாப்டர் 7ல இருந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ இந்த லைவ்ல நம்ம சாப்டர் 6 and 7ல இருக்கக்கூடிய டாப் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போறோம். சோ முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம், எவ்வளவு ப்ராப்ளம் முடியுதோ பார்ப்போம். பார்க்க முடியல அப்படிங்கிறப்போ நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். எனக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாமே ஓவர், நான் கவனிக்கலாமா? தாராளமா கவனிக்கலாம். ப்ராப்ளம்ஸ் படிக்கிறது தப்பே கிடையாது. கரெக்டா? ஓகே, வெரி குட். சோ let's begin da. Let's begin. Let's keep moving. Okay, so நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சாப்டர் 6 7 ரெண்டுத்துல எந்த சாப்டர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்? what is your idea? சாப்டர் 6 இருக்கு, சாப்டர் 7 இருக்கு. எதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்? எல்லாரும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டீங்களா? have you all smashed the like button? have you all smashed the like button? yes. okay, so first வந்து நம்ம let's start with chapter 6. ஓகே, சாப்டர் 6ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து நம்ம பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸோட கவனிங்க. ஃபுல் கிளாஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சோ நான் ஃபர்ஸ்ட் வந்து சாப்டர் 6ல கவனிச்சீங்க அப்படின்னா, புக் பேக்ல ஒரு क्वेश्चन வந்து இருக்கும். சோ அந்த புக் பேக் ப்ராப்ளம் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ கிளியர்லி ஃபுல் ஃபோக்கஸோட நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லிசன் பண்ணணும். அலுமினியம் crystallizes. ஓகே, அலுமினியம் crystallizes in a cubic close packed structure. அதை நான் வந்து CCP ன்னு எழுதிக்கிறேன். அலுமினியம் வந்து CCP ல தான் நமக்கு கிறிஸ்டலைஸ் ஆகுது. அப்ப அது CCP ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஓகே, அதோடைய மெட்டாலிக் ரேடியஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதோடைய மெட்டாலிக் ரேடியஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 125 பிகோமீட்டர். 125 பிகோமீட்டர். பிகோமீட்டர் மீட்டரா மாத்திக்கணும்னா இன்னும் into 10 to the power -10 நம்ம பண்ணிக்கணும். என்ன கேக்குறாங்க அப்படின்னா, they are asking you to calculate the edge length. ஓகே, edge length வந்து நம்மள கால்குலேட் பண்ண சொல்றாங்க. சரியா? edge length நம்ம கால்குலேட் பண்ணலாமா? ஓகே, சோ இப்போ என்னென்னலாம் நமக்கு given கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். so they have given us, நான் இந்த given இங்க கரெக்ட்டா எழுதுறேன். CCP ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. and radius r வந்து கொடுத்திருக்காங்க 125 பிகோமீட்டர் அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்றேன், என்ன கண்டுபிடிக்கணும்? edge length. இந்த எட்ஜ் லென்த் தான் நம்ம A அப்படின்னு சொல்லுவோம். இந்த எட்ஜ் லென்த் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? we call it as A. ஓகே, சோ இந்த எட்ஜ் லென்த் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கெமிஸ்ட்ரி கைடு நல்லபடியா கேட்டீங்க. சோ ஐ அம் கோயிங் டு ஷோ த கைட்ஸ் டுடே. நம்ம வேதாந்தோடைய கைட் புக்ஸ் வந்தாச்சு. we are going to launch it soon. so I am going to show you the guide books today till end of the classல நான் காட்டுறேன். சரியா? ஓகே, so CCP க்கு the relation between radius and edge length க்கு ஒரு முக்கிய ஃபார்முலா வந்து இருக்கு. ஒரு முக்கிய ஃபார்முலா வந்து இருக்கு. சரியா? அந்த ஃபார்முலா என்னங்கறத பாருங்க. 4r which is equal to √2a. 4r which is equal to √2a. சரியா? சோ இப்ப 4r equal to √2a அப்படின்னா எனக்கு இங்க என்ன வேணும்? a தான வேணும். அப்ப a equal to 4r divided by √2. கரெக்டா? 4r divided by √2. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அடுத்த பேஜ்ல கொஞ்சம் கிளியரா சால்வ் பண்ணிக்கிறேன்.
அதே ஃபார்முலா தான் நான் எழுதிக்கிறேன்டா. A which is equal to 4R divided by root 2 which is equal to 4. R உடைய வேல்யூ என்ன? இங்க ரேடியஸ் என்ன கொடுத்திருக்காங்க? 125 பிகோமீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So 125 சரியா, divided by root 2. இப்போதான் நீ இத மறக்காம கவனிக்கணும். So 4 into 4 அப்படி 4 கொடுத்திருக்காங்கல்ல, இந்த 4 வந்து நம்ம எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா நானு 2 into 2 அப்படின்னு நான் வந்து எழுதிக்கிறேன். சரியா, 2 into 2 அப்படின்னு நான் வந்து எழுதிக்கிறேன் into 125 divided by root 2. சரியா, divided by root 2. இப்போ நான் அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த 2 ஒரு 2 நான் root 2 into root 2 ன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா root 2 into root 2 என்னது 2 தான் இல்லையா? So root 2 into root 2 ன்னு எழுதிட்டேன். ரிமைனிங் என்ன இருக்கும்? ஒரு 2 இருக்கும் into 125 divided by root 2. இப்போ நான் என்ன பண்ணலாம்? ஈஸியா இந்த root 2வையும் நான் கேன்சல் பண்ணலாம். இப்படி ஈஸியா கேன்சல் பண்றதுக்காக தான் நான் வந்து சொல்லி கொடுத்தேன். இல்லனா நீங்க என்ன பண்ணணும்? 4 உட்காந்து root 2 ஆல நீங்க டிவைட் பண்ணிருக்கணும். அதுக்காக தான் சொன்னேன். இப்போ நீங்க என்ன பண்ணா போறோம் அடுத்த ஸ்டெப்ல? which is equal to நமக்கு என்ன இருக்கு? root 2 இருக்கு, அதுக்கப்புறமா ஒரு 2 இருக்கு into 125 இருக்கு. டிவிஷனே பண்ண வேண்டாம், நம்ம என்ன பண்ணா போறோம்? மல்டிப்ளிகேஷன் மட்டும் பண்ணா போறோம். root 2 உடைய வேல்யூ தெரிஞ்சுக்கோங்க 1.414. யாருக்கெல்லாம் root 2 வேல்யூ தெரியாதோ அட்லீஸ்ட் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. root 2 உடைய வேல்யூ வந்து 1.414 into 2 into 125 into 2 into 125. சரியா, ஓகே மேம். இன்னைக்கு தான் கெமிஸ்ட்ரி எழுதிட்டு வந்திருக்கேன், அப்புறம் ஏன் இன்னைக்கு கெமிஸ்ட்ரி போடுறீங்க? பரவாயில்ல, இது பப்ளிக் எக்ஸாம்க்கு தேவையில்லையா? குவார்டர்லி அடுத்து வராதா? ஹாஃப் இயர்லி வராதா? கவனிங்க சரியா. ஓகே, சோ 1.414 into 2 into 125 என்ன தெரியுமா வரும்? 353.5. ஓகே, அப்ப நமக்கு என்ன வரும்? 353.5 பிகோமீட்டர் நமக்கு ஆன்சரா கிடைக்கும். சரியா, 353.5 பிகோமீட்டர். क्वेश्चन பிகோமீட்டர்ல கொடுத்தாங்க, ஆன்சரும் பிகோமீட்டர்ல எழுதிட்டோம்னா we get the mark. தமிழ் மீடியம் கைடு இல்லடா, ஒன்லி இங்கிலீஷ் மீடியம் கைடுடா. தமிழ் மீடியம்க்கு இந்த வாட்டி கைடு வாங்கல, இங்கிலீஷ் மீடியம்க்கு மட்டும் தான் ரெடி பண்ணிருக்கு. சரியா, ஓகே. சோ இப்போ அடுத்த क्वेश्चन நானு இதே சாப்டர்ல இருந்தா நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா, அது என்னது அப்படின்னா சோடியம் மெட்டல் crystallizes in BCC structure. நான் என்ன தேவையோ அதை மட்டும் எழுதிக்கிறேன். ஓகே, BCC structure அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க with the edge length of னா என்னப்பா? A வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க 4.3 into 10 to the power minus 8 centimeter. Calculate the radius of sodium atom. ஓகே, ரேடியஸ் வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரியா, ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிவனை வந்து எழுதிடலாம். என்னப்பா கொடுத்துருக்காங்க? BCC ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க மேம். அப்புறமா இந்த எட்ஜ் லென்த் A வேல்யூ இருக்குல்ல, அது வந்து 4.3 into 10 to the power minus 8 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. இப்ப ரேடியஸ் வந்து கேக்குறாங்க. BCCக்கு இந்த ரேடியஸ் அண்ட் தென் எட்ஜ் லென்த் இருக்குல்ல, இதோட ரிலேஷன் என்ன தெரியுமா? 4R which is equal to root 3A. ஓகே, 4R which is equal to root 3A. சரியா, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா R எடுத்துக்கிறேன். R which is equal to root 3A by 4. root 3A by 4. சரியா, ஓகே. சோ இப்போ இந்த A வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். root 3 உடைய வேல்யூ வந்து என்ன தெரியுமா? root 2க்கு 1.414 அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? பாரு கலைவாணிக்கு இன்னைக்கு இந்த क्वेश्चन வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்களாம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்டா, அதனால தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சாரி கேர்ளுக்கும் எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चन கேட்டிருக்காங்க பாருங்க, வெரி குட். சோ தயவு செய்து படிங்க. இது வந்து சாப்டர் 6 டா, சாப்டர் 6 கிளியர், which is equal to root 3 உடைய வேல்யூ 1.732 into A உடைய வேல்யூ என்னது? 4.3 into 10 to the power minus 8 divided by 4. சரியா, இது நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? கேன்சல் பண்ண போறீங்க. கேன்சல் பண்ணீங்கன்னா நமக்கு ரேடியஸ் வேல்யூ கிடைச்சிரும் 1.86 into 10 to the power minus 8 சென்டிமீட்டர். கிளியரா? சோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. வேதாந்த் கைடு எப்படி வாங்கணும் அப்படிங்கறத definitely we will tell you, don't worry now. Now நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா we can directly go to chapter 7. So chapter 7ல ஒரு சில ஃபார்முலா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சு இருக்கணும். அந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே நீங்க தாராளமா ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு செம யூஸ்ஃபுல்லா அது வந்து இருக்கும். ஓகே, சோ ரெண்டு ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு அண்ட் தென் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு. ஓகே, ஒரு ரேட் லால அந்த கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸோட பவர்ல என்ன இருக்கோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா
ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? சோ இப்ப ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை எடுத்துக்கிறோம்டா. அப்ப k which is equal to k, அது k தான் ரேட் கான்ஸ்டன்ட். ஓகே, k which is equal to 2.303 divided by t into log of 2.3 sorry into log of a0. a0 னா என்ன தெரியுமா? இனிஷியல் கான்சென்ட்ரேஷன். இனிஷியலா நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறோம்? மேக்ஸிமம் இனிஷியலா நம்ம 100 மோல்ஸ் தான் எடுத்துப்போம். டிவைடட் பை a. ஏனா என்னது? மிச்சம் இருக்கிற கான்சென்ட்ரேஷன். டிவைடட் பை மீதி எவ்வளவு இருக்கு? ரியாக்ட் பண்ணது போக மீதி எவ்வளவு இருக்கு? அடுத்து வந்து t half. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம்? t half. சரியா? t half which is equal to 0.6932 divided by k. சரியா? 0.6932 divided by k. சரியா? இந்த t half வந்து என்னது அப்படினா it is half life. t half வந்து என்னது? it is half life. ஓகே மேம், 4 power 1 இன்வர்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாமா? இன் ப்ரீவியஸ் क्वेश्चन 4 பவர் புரியலடா. 4 power 1 ஆ? நீ என்ன கேக்குறேன்னு தெரியலடா. into 4 to the power minus 1 ன்னு போடணும்ன்றியா? அப்படினாலுமே நீ 4 ஆல டிவைட் பண்ணி தான ஆவ. ஓகே, டன். சோ இப்ப ஜீரோ ஆர்டருக்கு அதேதான். the rate constant உடைய ஃபார்முலா வந்து எப்படி தெரியுமா இருக்கும்? a0 minus a divided by t. சரியா? a0 minus a divided by t. and then இந்த t half ஓட ஃபார்முலா வந்து பாத்தீங்க அப்படினா a0 divided by 2k. ஓகே, t half ஓட ஃபார்முலா என்னவா இருக்கும்? a0 divided by 2k. சரியா? ஓகே, சோ இந்த ரெண்டு ஃபார்முலா ரொம்ப முக்கியம். மேம், இதையும் தாண்டி இந்த சாப்டர்ல எந்த ஃபார்முலா மேம் நாங்க கண்டிப்பா டெஃபினட்டா பார்த்துட்டு போனா போறோம். சோ இந்த சாப்டர்ல மொத்தமாவே 6 ஃபார்முலா தான் இருக்கு. ஐ வில் ரைட் த ரெஸ்ட் ஆஃப் த 2 ஃபார்முலா 2. நான் அதுக்கு வந்து என்னைய கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, டன். சோ கொஞ்சம் கவனிக்கவும். சரியா? சோ அதுக்கு அடுத்த ஃபார்முலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஃபார் அரீனியஸ் ஈக்குவேஷன். இப்ப டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி இந்த ரேட் கான்ஸ்டன்ட் எப்படி மாறுது அப்படிங்கறதா இந்த அரீனியஸ் ஈக்குவேஷன் which is k which is equal to a into e power minus ea by rt minus ea by rt. சரியா? a அப்படின்னா என்னது? அதுதான் நம்மளுடைய frequency factor. k என்னது? rate constant. ea என்னது? activation energy. r என்னது? gas constant. t என்னது? temperature. and then log k2 divided by k1. இது எதுக்கு மேம்? இது வந்து ரெண்டு டிஃபரண்ட். ஓகே, என் வாய்ஸ் வந்து பயாலஜி கிளாஸ்ல கேக்குதா? சரி, ஓகே, நான் கத்தாம பேசுறேன். ea divided by 2.303 r. சரியா? t2 minus t1 by t1 t2. கிளியரா? சூப்பர். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகே, லெட் மீ கோ டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த t half கண்டுபிடிக்க சொல்ற ப்ராப்ளமை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து முடிச்சிடலாம். ஓகே, எல்லாருமே இந்த ஃபார்முலாஸை கொஞ்சம் வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இந்த ஃபார்முலாவை அட்லீஸ்ட் எழுதியாவது பாருங்க. ஏனென்றால் இந்த பர்டிகுலர் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம let us go to the 23rd book back question. அந்த 23rd book back question நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, டன். கிளியரா? எக்ஸாம் முடிஞ்சா என்னடா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிக்கணுமா இல்லையா? இந்த கொஸ்டின்லாம் பப்ளிக்கு வேணுமா இல்லையா? அப்போ படிச்சுட்டு போக வேண்டியதான். சரியா? கிளியரா? ஃபார் பப்ளிக் யூ நீட் திஸ், ரைட்? ஃபார் பப்ளிக் எக்ஸாம் யூ நீட் திஸ் கொஸ்டின்ஸ், ரைட்? அப்ப அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆன மாதிரி ஆக வேண்டியதான். சரியா? எக்ஸாம் முடிஞ்சா என்ன? the rate constant. Okay, so the rate constant for first order reaction is 1.54 into 10 to the power minus 3 per second. Okay, என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா t half life வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து given என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற given ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்? எழுதிடலாம். So givenல they have given us that first order reaction, order of reaction வந்து 1. அப்போ அது first order reaction அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா k உடைய வேல்யூ வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. அதுதான் ரேட் கான்ஸ்டன்டோட வேல்யூ தான் 1.54 into
10 to the power -3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு k உடைய வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன கேக்குறாங்க, t half ஓட வேல்யூ வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஹாஃப் லைஃப் ஓட ஃபார்முலா என்ன நம்ம படிச்சோம் இல்லையா? t half தான் ஹாஃப் லைஃப். ஒரு ரியாக்ஷன் பாதி ரியாக்ட் ஆக எவ்வளவு டைம் ஆகும் அதுதான் வந்து என்னது ஹாஃப் லைஃப். ஓகே, which is equal to 98 in chemistry. Thank you Nila, thank you. So which is equal to 0.6932 divided by k. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. கரெக்ட்டா? 0.6932 divided by k. அப்போ நான் அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன், அவ்வளவுதான். So t half which is given by 0.6932 divided by k. k உடைய வேல்யூ தான் இங்க இருக்கக்கூடிய இந்த 1.54 into 10 to the power -3. சரியா? நான் என்ன பண்றேன், இந்த 10 to the power -3 நியூமரேட்டருக்கு கொண்டு போனேன்னா அது 10 to the power 3 மாறிடும். அப்ப t half which is equal to 0.6932 into 10 to the power 3 divided by 1.54. சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் மறைக்கிறதுனால என்னை நான் ஆஃப் பண்ணிட்டு சொல்லி தர போறேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த 10 to the power 3 மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும், 1 time 2 time 3 times தள்ளி புள்ளி வைப்போம். கரெக்டா? அப்போ t half which is equal to 693.123 divided by 1.54. சரியா? சோ இதை நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னா you get 450 seconds. ஓகே, சோ ஹாஃப் லைஃப் வந்து உங்களுக்கு என்னன்னு கிடைக்கும், 450 seconds அப்படின்னு வந்து கிடைக்கும். இந்த क्वेश्चन பப்ளிக் எக்ஸாம்லயும் கேட்ட क्वेश्चन, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு क्वेश्चन. ஓகே, சோ இந்த क्वेश्चனை கொஞ்சமும் மிஸ் பண்ணாம பாத்துக்கோங்க. கிளியரா? இஸ் தட் கிளியர் ஃபார் யூ? யாருக்கு நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்த ரெண்டு क्वेश्चनுமே பக்கா கிளியர்? யாருக்கு நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்த ரெண்டு क्वेश्चनுமே எனக்கு பக்கா கிளியர் மேம் அப்படிங்கறவங்க கொஞ்சம் சாட்ல சொல்லுங்க. சோ இந்த t half பேஸ் பண்ணி ஓனா கூட क्वेश्चन கேட்பாங்க, தயவு செய்து கொஞ்சம் பாத்துக்கோ. சரியா? ஓகே, அடுத்து நான் 26th क्वेश्चन பார்க்க போறோம். அதுவும் வந்து நமக்கு half life பேஸ் பண்ண ஒரு क्वेश्चन. ஓகே, வீடியோ ஆன் பண்ணிடுறேன். சோ 26th क्वेश्चन என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம். இப்ப क्वेश्चन எழுதுறப்பவே நீ புரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் புரிஞ்சுக்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. சோ a zero order reaction, அப்ப given எடுத்து எழுதுங்கடா. a zero order reaction is 20% complete. 20% complete அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ரியாக்ஷன் 20% நமக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். அதர் கண்டென்ட் நீங்க ஜஸ்ட் சப்ஜெக்ட்டுக்குள்ள போறீங்கல்ல, அதுக்கு வெளியிலே இருக்கும் பாருங்க அதர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கம்ப்ளீட் 20% கம்ப்ளீட் இன் 20 minutes, அதாவது 20 நிமிஷத்துல வந்து நமக்கு 20% வந்து அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, இப்போ என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, கால்குலேட் ரேட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறாங்க. கால்குலேட் ரேட் கான்ஸ்டன்ட். ஓகே, அதுக்கப்புறமா in what time will the reaction be 80% complete? In what time the reaction be 80% complete? 80% கம்ப்ளீட்டா அந்த ரியாக்ஷன் வந்து எப்போ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க. சரியா? ஓகே, so let's see the given for the reaction. So இந்த ரியாக்ஷனுக்கான given வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். So இந்த given order of a reaction வந்து என்னதுப்பா, it is equal to 0. clear? order of a reaction வந்து என்னது அப்படின்னா it is equal to 0. இப்போ இந்த initial concentration minus இப்போ இருக்கக்கூடிய இந்த கான்சென்ட்ரேஷன், அதாவது இப்போ என்னடா கொடுத்திருக்காங்க, மிச்சம், அதாவது 20% கம்ப்ளீட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கரெக்டா? 20% அந்த ரியாக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ மீதி எவ்வளவு இருக்கும், கண்டிப்பா அததான் நம்ம பாக்குறோம். இங்க பாருங்க, இது இனிஷியல் மோல் மைனஸ் மிச்சம் தான் இந்த A, அதுதானே கம்ப்ளீட் ஆனது, which is equal to 20 moles அப்படின்னு கொடுத்திருக்காங்க. A0 அப்படிங்கிறது இனிஷியல்டா, A அப்படிங்கிறது மிச்சம் இருக்குது, which is equal to எவ்வளவு ரியாக்ட் ஆச்சு, அதுதான் 20 moles. ஓகே, என்னப்பா கேக்குறாங்க, they are asking us to find the rate constant வந்து கேக்குறாங்க. and then they have given us that, அவங்க ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னது அப்படின்னா, மேம் இந்த ரியாக்ஷன் 20 மினிட்ஸ்ல, அதாவது t
20 மினிட்ஸ்ல இந்த ரியாக்ஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 20% வந்து இந்த ரியாக்ஷன் வந்து முடியுது. சரியா? T20 வந்து நமக்கு ரியாக்ட் ஆகிறதுக்கு இட் இஸ் டேக்கிங் மீ 20 மினிட்ஸ் தானே? ஆமா, 20 மினிட்ஸ் வந்து ஆகுது. அப்போ 80% இந்த ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆக எனக்கு எவ்வளவு நிமிஷம் ஆகும்? பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். லிட்ரலி எஸ், இந்த கொஸ்டின் பார்த்த ஸ்பீடுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். யூ கேன் ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஏண்டா 20 மினிட்ஸ்ல 20% இந்த ரியாக்ஷன் வந்து முடியுதுன்னா அப்ப 80 மினிட்ஸ்ல 80 மினிட்ஸ்னா 80%. அவ்வளவுதான்டா. சரி, 80% முடிய 80 மினிட்ஸ் ஆகும், அவ்வளவுதான். இப்ப நீ நல்லா கவனி. இல்ல அப்படின்னு எழுதினா வந்து உங்களுக்கு மார்க் போடுவாங்களா? போட மாட்டாங்க. அதனாலதான் நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு நம்ம ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார்முலா என்ன? ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார்முலா என்ன? K ஈக்குவல் டு A0 மைனஸ் A டிவைடட் பை T. இதானே A0 மைனஸ் A டிவைடட் பை T. இதானே ரேட் கான்ஸ்டன்டோட ஃபார்முலா. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் இந்த ரேட் கான்ஸ்டன்ட்டை நான் வந்து கண்டுபிடிக்க போறேன். வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ ரேட் கான்ஸ்டன்ட்டை நான் என்ன பண்ண போறேன்? கண்டுபிடிக்க போறேன். ஓகே, அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கறத கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸோட கவனிங்க. ஸோ K which is equal to A0 minus A என்னது? அதான் 20 moles. 20 அதுக்கு எடுக்க தேவைப்படுற டைம் வந்து 20 which is equal to 1 per minute. அப்போ K value 1 அப்படின்னு எனக்கு கிடைச்சிருச்சு. அப்ப நான் என்ன பண்ணலாம்? இந்த T தானே நான் கண்டுபிடிக்கணும். அங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா சொல்றேன். ஓகே, ஸோ T which is equal to T-யும் K-யும் அந்த பக்கம் போயிடும், எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுவாங்க. அப்ப T which is equal to A0 minus A divided by K. ஓகே, இங்க A0 ஓட வேல்யூ என்னது? எப்பயுமே நான் சொல்லிட்டேன், இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் will be equal to 100. ஓகே, இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் எப்பயுமே வந்து எப்படி இருக்கும் நமக்கு? மேக்ஸிமம் இங்க பெர்சன்டேஜ்ல தானே கொடுத்திருக்காங்க. அப்ப இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் will be equal to 100. ஓகே, சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 100 மைனஸ் A உடைய வேல்யூ வந்து நமக்கு என்னப்பா இருக்கும்? A உடைய வேல்யூ என்னது? ஏங்கிறது மிச்சம்டா. நீ சொல்லு, மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 80%. எனக்கு 80% ரியாக்ட் ஆகுது அப்படின்னா மிச்சம் 20% தான் இருக்கும். அப்ப 20 டிவைடட் பை 1 which is equal to 80. ஸோ 80 மினிட்ஸ் தான் ஆன்சர். ஆனா பார்த்த உடனே நம்ம ஆன்சர் பண்ணிட்டா ஒத்துக்க மாட்டான். அதனால இந்த மாதிரி நம்ம போட வேண்டியதா இருக்கு. புரிந்ததோ? யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சு? How many of you the question is clear? Let me know in the chat section. யாருக்கெல்லாம் பக்கா clear? பக்கா clear யாருக்கெல்லாம்? Okay. இப்போ let us go to same 7th chapterல இருக்கக்கூடிய example problems தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். Okay. So we are going to start with குயிக்கா பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1. மொத்தமாவே ரொம்ப கம்மி கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஸோ தயவு செய்து கொஞ்சம் எல்லாத்தையுமே படிக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? ஓகே, ஸோ இப்போ கன்சிடர் அந்த எக்ஸாம்பிள் 1 தான். தயவு செய்து புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க கொஸ்டினுக்கு. நான் அந்த எக்ஸாம்பிள் 1ல என்ன தேவையோ அதை மட்டும் நான் எழுதுறேன். சரியா? கன்சிடர் த ஆக்சிடேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு டு NO2. அவங்க ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்களா? which is 2NO plus O2 which is giving me 2NO2. சரியா? ஓகே, express the rate of the reaction in terms of change in concentration of NO, O2, NO2. அதாவது இவங்கள கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்றாங்க. இவங்களோட ரேட்டை சேஞ்ச் இன் கான்சென்ட்ரேஷனா எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்றாங்க. அது எப்படி திரும்ப எக்ஸ்பிரஸ் பண்ணணும்? நம்ம நான் NOக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணி காட்டுறேன், கவனிங்க. ஸோ which is equal to NO உடைய சேஞ்ச் இன் கான்சென்ட்ரேஷன் என்னது? அதாவது ரேட் அப்படின்னா என்னது? ரேட்னாலே சேஞ்ச் இன் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் டைம். எஸ் ஆர் நோ? ரேட்னா என்னது? சேஞ்ச் இன் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் டைம். அப்போ DNO டிவைடட் பை DT. DNO டிவைடட் பை DT. ஓகே, முன்னாடி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, கோஎஃபிஷியன்ட்டை நான் 1/ன்னு போட்டுக்கணும். ஸோ 1/2. ரியாக்டன்ட்டுக்கு முன்னாடி நான் மைனஸ் சைன் போட்டுக்கணும். ஏனென்றால் ஒரு ரியாக்ஷன்ல நம்ம ரியாக்டன்ட்டோட கான்சென்ட்ரேஷன் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும்.
ஒரு ரியாக்ஷன்ல என்ன நடக்குது, நமக்கு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. கரெக்டா? ஸோ ப்ராடக்ட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அஃப்கோர்ஸ் ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷன் தான் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷன் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் தான் ஆகும். வெங்கட் முருகேஷ், தேங்க்யூடா. ஸோ பாத்தீங்க அப்படின்னா ரியாக்டன் கான்சென்ட்ரேஷன் எனக்கு டிக்ரீஸ் தான் ஆகும். ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷன் தான் எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் ரியாக்டன் கான்சென்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகுறதுனால ஐ போஸ்டட் மைனஸ் சைன். ஓகே, which is equal to minus 1 இருக்கு. 1/1 வந்து என்னது 1 தான். அப்ப minus dO2 divided by dt which is equal to 2 இருக்கு. 2 னா நமக்கு வந்து என்னடா வரும் 1/2 அப்படி நம்ம எழுதிப்போம். 1/2 dNO2 divided by dt. இதுதான் express them the concentration terms. இப்போ செகண்ட் क्वेश्चन என்ன தெரியுமா கேக்குறாங்க? At a particular instant oxygen is decreasing at the rate of 0.2 molar அப்படின்னு வந்து சொல்றாங்க. NO2 உடைய இன்க்ரீசிங் ரேட் கேக்குறாங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு யூ நீட் டு நோ திஸ். என்னது அப்படின்னா இப்படின்னா என்ன அர்த்தம் இங்க சொல்லுங்க. dNO by dt னா என்ன? dNO by dt னா என்னடா? Decrease in concentration of NO. Okay, decrease in concentration of NO with respect to decrease in time. Sorry, change in concentration of NO with respect to change in time. மைனஸ் போட்டிருக்கோம் இல்லையா? அப்போ இங்க நல்லா கவனிங்க. இந்த 1/2 விட்டுரு. 1/2 விட்டுட்டு you just look at this. minus dNO by dt நாலே decrease in concentration of NO னு அர்த்தம். minus dO2 by dt னா decrease in concentration of oxygen அர்த்தம். மைனஸ்ங்கற இந்த டேர்ம் வந்து இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம் நம்ம? டிக்ரீஸ் னு சொல்லுவோம். இது வந்து பிளஸ் தானே இருக்கு. dNO by dt வந்து என்னது? இன்க்ரீஸ் னு அர்த்தம். dNO by dtங்கிறது வந்து என்னது? இன்க்ரீஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ நான் வந்து இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல அப்படின்னா decrease in concentration of oxygen. decrease in concentration of oxygen ஓட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க 0.2 அப்படின்னு. decrease in concentration of oxygen வந்து கொடுத்துட்டாங்க 0.2 அப்படின்னு. அப்புறம் increase in concentration of NO வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? ஓகே, increase in concentration of NO வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நான் அப்ப இவங்க ரெண்டு பேரை மட்டும் நான் எடுத்துக்கிட்டாலே போதும். கரெக்டா? ஓகே, நான் அப்ப அவங்க ரெண்டு பேரை மட்டும் கன்சிடர் பண்றேன். minus dO2 divided by dt உடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க which is equal to 1/2 dNO2 divided by dt. இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த 2வை ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டு போறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? dNO2 divided by dt will be equal to 2 into minus dO2 by dt. கரெக்டா? ஓகே, இப்ப 2 into minus dO2 by dt அப்படின்னா வந்து என்னது? அப்படின்னா என்னது? 2 into இந்த minus dO2 by dt தானே 0.2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0.4 mole per liter per seconds. இதான் ஆன்சர். ஓகே, இப்போ தெரியுதா போர்டு? கிளியர்? சோ இந்த क्वेश्चन யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சுது? क्वेश्चन மட்டும் you can refer the book. ஒன் ஷாட் பார்த்தா போருமா? கம்பல்சரி அட்டெண்ட் பண்ணிடலாமா? தாராளமாடா, கண்டிப்பா முடியும். ஸ்பாம் பண்ணா நான் பிளாக் பண்ணிடுவேன். கடைசி வார்னிங். Have everybody smash the like button? Okay. சரி, நான் போய் தண்ணி மட்டும் கொண்டு வரேன். கண்டினியூஸா கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. நீங்களும் எல்லாரும் தண்ணி குடிங்க. கிளாஸ் ஆரம்பிச்சு half an hour ஆயிடுச்சு. You all drink water. I will also bring and drink water. Okay?
Yes. Can we begin? Can we begin? தண்ணி குடிச்சாச்சா? Okay. Yes, mission water accomplished. Very good. நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். So this is how we find it out. Okay. So இப்போ நம்ம வந்து செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். So 2 மார்க் அண்ட் 3 மார்க்ல தான் நமக்கு கம்பல்சரி வந்து கேட்க போறாங்க. அப்போ நம்ம இருக்கிற அந்த ஈஸியான எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்லாம் ஒண்ணு கூட விட்டுறக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். So this is example 2. இப்போ அவங்க வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. சரியா? சோ என்ன கேக்குறாங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பெரிமெண்டல் ரேட் லா கொடுத்துட்டாங்க. அந்த ரேட் லாவை மட்டும் நான் எழுதிக்கிறேன். क्वेश्चन நீங்க புக்க பாத்துக்கலாம். ஆன்சர் மட்டும் இங்க கவனிங்க. ரேட் which is equal to k into bromine அதுக்கு அப்புறமா BrO3 minus and then H plus square. ஓகே, இது வந்து ஒரு ரியாக்ஷன். இன்னொரு ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அது வந்து என்னது அப்படின்னா ரேட் which is equal to K and CH3CHO 3/2. ஓகே, சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்றோம், இதுக்கு வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். என்ன கேக்குறாங்க அப்படின்னா they are asking us to find the order of the reaction. ஓகே, சோ இப்போ இதுல வந்து நமக்கு ஒவ்வொரு ரியாக்டன்ஸ் வந்து இருக்குல்ல. சோ இந்த ஒவ்வொரு ரியாக்டன்ஸ்க்கும் வந்து நமக்கு ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா ஓவரால் ஆர்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஆர்டர்னா என்னடா, நான் ஈஸியா ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் இல்லையா? ஒரு ரேட் லால பவர்ல இருக்கிறது தான் ஆர்டர். நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நம்ம லானா என்னது, நம்ம இதுல லாயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? தப்பு பண்ணிட்டா நம்ம வந்து கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, ஜெயில் இதெல்லாம் இருக்குல்ல. சோ லால பவர்ல இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ஆர்டர் போடுவாங்க. இப்போ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா கோர்ட்டுக்கு போறோம்னா ஆர்டர் யார் வந்து ஒரு ஃபைனல் இவங்களுக்கு வந்து குற்றவாளிக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கறது வந்து யாரு, ஜட்ஜ் தான் இல்லையா? சோ இங்கேயும் அதே தான். ரேட் லால இந்த கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் உடைய பவர்ல இருக்கிறது தான் ஆர்டர். ஆர்டர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ரேட் வேல்யூ தான், தியரிட்டிக்கல் கிடையாது. சரியா? இட் இஸ் நாட் அ தியரிட்டிக்கல் வேல்யூ, இட் இஸ் அ எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ. அதை வந்து மறந்துடாதீங்க. சரியா? தாராளமா போப்பா, தப்பே கிடையாது. சோ இங்க கவனிங்க, எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் நான் வந்து எழுதணும். சோ நான் எழுத போறேன். புரோமினுடைய ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் என்ன, புரோமினோட பவர்ல என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். கரெக்டா? 1. ஏன்னா 0ன்னு எழுதிடாதீங்க. எனிதிங் டு த பவர் 0 என்ன ஆயிடும், என்னது, அன்டிஃபைன்ட் இல்லையா? ஓகே, சரி. எனிதிங் டு த பவர் 0 வந்து 1. எனிதிங் டு த பவர் 0 வந்து 1. எனிதிங் டிவைடட் பை 0 தான் அன்டிஃபைன்ட். கரெக்டா? ஓகே, சோ இப்ப நம்ம BrO3 மைனஸ்க்கு பவர்ல என்ன இருக்கு, ஒன்னும் இல்ல, 1. அப்புறமா H பிளஸ் ஓட பவர்ல என்ன இருக்கு, 2 இருக்கு, 2. இப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், இது மூணுத்தையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் ஓவரால் ஆர்டர். சோ 2 + 1 + 1 என்னது 4. அவ்வளவுதான்டா இந்த ப்ராப்ளமே, அவ்வளவுதான். இந்த क्वेश्चन அவ்வளவுதான் ஆன்சரே. இதுக்கு வந்து நீங்க கதறீங்க. அடுத்தது பார், இந்த ரேட் லா கொடுத்துட்டாங்க. ஆர்டர் என்னன்னு கேக்குறாங்க. பவர்ல என்ன இருக்கு, CH3CHO உடைய பவர்ல என்ன இருக்கு, 3/2ன்னு இருக்கு. அப்ப 3/2 தான் ஆர்டர். என்ன மேம் 3/2லாம் ஆர்டரா இருக்கலாமா? ஆர்டர் கேன் பி 0, ஃபிராக்ஷனல், இன்டீஜர், என்னவா வேணா இருக்கலாம். சரியா? ஒரு ஆர்டர் வந்து நமக்கு இன்டீஜராவும் இருக்கலாம், ஃபிராக்ஷனாவும் இருக்கலாம், ஜீரோவாவும் இருக்கலாம், எனி நம்பர்ஸா இருக்கலாம். மாலிகுலாரிட்டி தான் நமக்கு எப்படி இருக்கும், ஹோல் நம்பரா இருக்கும். சரியா? அவ்வளவுதான், ஈஸி. சோ இப்போ நம்ம அடுத்த क्वेश्चन போலாமா? எஸ். சோ லெட்ஸ் கோ டு எக்ஸாம்பிள் 3. எக்ஸாம்பிள் 3 ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா the rate of a reaction, ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. x + 2y வந்து எனக்கு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷனை வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. சரியா? இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா the rate of a reaction கொடுத்துட்டாங்க. ரேட்டோட வேல்யூ வந்து என்னது அப்படின்னா it is 4 × 10⁻³ mole per liter per second. அமரா பேட்ச்ல லாஸ்ட் ப்ராப்ளம்ல 12 × 12 + 22 × 1 + 16 × 11 = 342ன்னு வரும். நீங்க 118 போட்டிருக்கீங்க. क्वेश्चन கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. நீ என்ன கேக்குறேன்னா C6H12O11 தானே சொல்ற, குளுக்கோஸ்டா, குளுக்கோஸ் பாரு. C6H12O6னா கார்பனுக்கு 12 × 6 பிளஸ் ஹைட்ரஜனுக்கு 12 × 1 பிளஸ் ஆக்சிஜனுக்கு 16 × 11. கரெக்டா? C6H12O6
O6. அப்ப ஆக்சிஜனுக்கு 16 into 6. கரெக்டா? சோ இது சால்வ் பண்ணுங்க. 12 into 6 எவ்வளோ? என்னப்பா வரும்? You just solve this. மொத்தமா மூணுத்தி கால்குலேட் பண்றப்போ we get 180. கரெக்டா? we get 180. Right? So this is for glucose. When it is a sucrose மாறும். சரியா? குளுக்கோஸுக்கு நமக்கு 180 தான் வரும். சரியா? ஓகே. சோ क्वेश्चन கரெக்ட்டா பாருங்க. have they asked glucose இல்ல sucrose அப்படிங்கறத பாத்துக்கோங்க. நீங்க அதுல அப்படிதான் மென்ஷன் பண்ணிருக்கீங்க. 180 நீங்க 180 போட்டிருக்கீங்க. இது இப்படி 342 வராதா? நீ வந்து என்ன தெரியுமா பண்ணிருக்க? நீ சுக்ரோஸ்க்கு சால்வ் பண்ணிருக்கடா, நான் குளுக்கோஸுக்கு சால்வ் பண்ணிருக்கேன். ரெண்டுமே சுகரே வந்து வேற, மாலிகுலர் ஃபார்முலாவே வந்து வேற. சரியா? குளுக்கோஸ் வேற, சுக்ரோஸ் வேற இல்லையா? வாட் இஸ் தி சுக்ரோஸ் மாலிகுலர் ஃபார்முலா என்னது? வாட் இஸ் தி சுக்ரோஸ் உடைய மாலிகுலர் ஃபார்முலா என்னது? C12H22 C12H22O11 டா. இது வந்து சுக்ரோஸ். ஓகே. and C6H12O6 வந்து பாத்தீங்க அப்படின்னா it is glucose. ஓகே. சோ क्वेश्चनல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கறத கிளாரிட்டியா பாத்துக்கோங்க. நானும் ஒரு வாட்டி அமரா பேட்ச்ல செக் பண்ணிடுறேன். சரியா? ஓகே மேம், இந்த சம்ஸ் மட்டும் பார்த்தா போருமா ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு? பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த சம்ஸை ஃபுல்லா பாருங்க. நானே இன்னைக்கு ஃபுல்லா நடத்த முடியாது இந்த சம்ஸை. 15 கொஸ்டின்ஸ் நடத்தணும்னு நினைச்சேன். 10வது நடத்த முடியுமான்னு நம்ம வந்து பார்க்கலாம். மீதிக்கு ஐ வில் கிவ் யூ வீடியோ. சரியா? ஏன்னா இந்த சாப்டர் 6ல இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸ், 7ல இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸ் நான் நடத்தி போட்டேன். எங்க மேம் போய் பாக்குறது? வாங்கடா, நேரா வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூடியூப் குள்ள போகணும். யூடியூப்ல போயிட்டு நம்ம சேனல் இருக்கு இல்லையா? நம்ம சேனல்ல போயிட்டு நீங்க பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணணும். பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தோ பாரு, கெமிஸ்ட்ரி ஆல் ப்ராப்ளம்ஸ் ஒன் ஷாட் சாப்டர் 6, 7, 8, 9 இருக்கு. சரியா? யாருக்கெல்லாம் சாப்டர் 6 ப்ராப்ளம் வேணுமோ ஃபர்ஸ்ட் வீடியோ, சாப்டர் 7 ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்க்கு செகண்ட் வீடியோ, எக்ஸசைஸ் ப்ராப்ளம்க்கு தேர்ட் வீடியோ, சாப்டர் 8 ஓட எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்க்கு அடுத்த 2 வீடியோ, சாப்டர் 9ல இருக்கிற எல்லா ப்ராப்ளம் ஒன் ஷாட் இந்த வீடியோ. இல்ல மேம் எனக்கு எல்லா ப்ராப்ளம்ஸையும் ஒரே வீடியோல சொல்லித்தாங்க அப்படின்னா அதோ பார் கடைசி வீடியோ இருக்கு பார். 4 மணி நேரம் 4:40 நிமிஷம் இருக்கு. சரியா? இதுல எல்லா ப்ராப்ளம்ஸும் இருக்கு. சோ ப்ராப்ளம்ஸ்க்கு இனிமே உங்களுக்கு ப்ராப்ளமே இல்ல, இது போறோம். ஆல்ரெடி நீங்க சொல்லிட்டீங்க, எத்தனை வாட்டி சொன்னாலும் நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க. ஓகே. சோ எஸ், நம்ம வந்து இங்க வருவோம். என்னப்பா, ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை வந்து நமக்கு வந்து இதுல கொடுத்திருக்காங்க. ஓகே, they have given us the rate of the reaction. clear? ஓகே. சோ இப்போ என்ன கேக்குறாங்க அப்படின்னா, if ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. if கான்சென்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸும் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஒய்யும், ஏன் இதை கான்சென்ட்ரேஷன் படிக்கிறீங்க? நீங்க ஸ்கொயர் பிராக்கெட்டை போட்டீங்க அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸ்கொயர் பிராக்கெட் போட்டா கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் எக்ஸ், எக்ஸோட கான்சென்ட்ரேஷன், ஒயோட கான்சென்ட்ரேஷன் ரெண்டுமே வந்து 0.2 மோலாருக்கு ஈக்குவலா இருந்தா, 0.2 மோலாருக்கு ஈக்குவலா இருந்தா வாட் இஸ் த ஓவரால் ஆர்டர்? கைட் புக் தாங்க சார். வாட் இஸ் த ஓவரால் ஆர்டர்? இங்க பாருங்க, திருப்பி ஜெசி திருப்பி கொஸ்டின் கேட்க வேண்டாம். சோ இதுதான் நம்மளது வேதாந்து கைடு புக்கு. சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இத பத்தி கண்டிப்பா நம்ம பேசுவோம். யார் சாரும் பேசுவாரு. இப்போதைக்கு கைட் புக் வந்து எப்படி வாங்கணும் அப்படிங்கறத வந்து சொல்றோம். சரியா? திருப்பி கேட்காதீங்க. இதோ வந்துருச்சு கைட் புக். கிளியர்? ஓகே. சோ லெட்ஸ் பிகின். நம்ம வந்து இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஓவரால் ஆர்டர் வந்து என்னன்னு கேக்குறாங்க. வாட் இஸ் த ஓவரால் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அதுக்கு நமக்கு என்ன வேணும்? ஒரு ரேட் லா வேணும். லா இருந்தா தானடா லால பவர்ல இருக்கிறத நம்ம வந்து ஆர்டர் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ரேட் லா இதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து இமேஜின் பண்ணுவோம். சோ ரேட் லா எப்படி எழுதுவோம்? ரேட் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் கே போட்டுப்போம். ஓகே. அதுக்கப்புறமா இந்த இனிஷியல் கான்சென்ட்ரேஷன், சாரி இனிஷியல் ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷன். ரியாக்டன்ட் என்ன இருக்கு? எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு. எக்ஸ் இருக்கு, அப்புறம் ஒய் இருக்கு. பவர்ல இருக்கிறதா ஆர்டர். கரெக்டா? எக்ஸ் டு த பவர்ல என்ன இருக்குன்னு தெரியாது, அதை தான் நான் கண்டுபிடிக்கணும். நான் என்ன பண்றேன்னா எக்ஸ்னே வச்சுட்டா நம்ம குழம்பிப்போம், அதனால எம்னு வச்சுக்கிறேன். ஒய்யோட பவர்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னன்னு வச்சுக்கிறேன். சரியா? ஓகே. சோ இதுதான் ரேட் லா. இப்ப நான் என்ன பண்ண கண்டுபிடிக்கணும்னா எம் பிளஸ் என், இந்த பவர்ல என்ன இருக்கு? ஆர்டர்னா என்னது? எம் பிளஸ் என், இந்த பவரை தான் நான் வந்து கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா? ஓகே. சோ கொடுத்துருக்கிறதெல்லாம் நான் இப்போ இங்க போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ண போறேன். தேங்க்ஸ் மேம், உங்களால தான் 10th 360ல இருந்து 467 எடுத்தேன். வெரி குட். சாப் கோம்ப்
டெஃபினட்டா இத வந்து இல்ல இந்த ஹோல் டீம் கேட்டாங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஆஷா மேம், யாழ் சார், ஜனஸ்ருதி மேம், மீனு மேம், தமிழன் சார் எல்லாருமே. மேம், I recently joined Team Invest. I need to know how can I fully watch organic basics. யூடியூப்ல நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் இந்த ஆர்கானிக் பேசிக்ஸ்க்கு, தேடி பாருங்க, பிளேலிஸ்டே இருக்கு, அதை பாத்தீங்கன்னா முடிச்சிடலாம். ஓஹோ அசுரா, கொஸ்டின்ல சுக்ரோஸ்க்கு கேட்டிருக்காங்களா? சரி ஓகேடா, நான் அது என்னன்னு பாத்துறேன், மாத்தி நான் உங்களுக்கு கமெண்ட் பண்றேன். ஓகே டன். which is equal to k ரேட் கொடுத்துட்டாம்பா 4 into 10 to the power minus 3 னு. k வேல்யூ என்னது? ரேட் கான்ஸ்டன்ட். do we know rate constant? தெரியுமா? have they given it in the question? கொடுத்திருக்காங்க questionல, நம்ம தான் எழுதல. so rate constant questionல கொடுத்திருக்காங்க, which is equal to 2 into 10 to the power 2 into 10 to the power minus 2 per second. clear? so 2 into 10 to the power minus 2. இப்போ x என்னப்பா இருக்கு? நமக்கு 0.2 இருக்கு. so 0.2 to the power m. y என்ன இருக்கு? அதே 0.2 தான். 0.2 to the power n. clear? now you have to be more careful. okay, என்னது அப்படின்னா இந்த 2 into 10 to the power minus 2 நான் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டு போறேன். அப்போ இங்க இடம் ரொம்ப கொசன் இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன், இவன் அப்படியே அடுத்த பேஜுக்கு தூக்கிட்டு போறேன். வாங்க, இவன் அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிப்போம். காப்பி அண்ட் பேஸ்ட். ஓகே கைஸ், லிசன் பண்ணு. எனக்கு mn தான் நான் கண்டுபிடிக்கணும். அதனால நான் என்ன பண்றேன்னா 0 இந்த பக்கம் கொண்டு வந்துக்கிறேன் அந்த 2. அப்ப 4 into 10 to the power minus 3 divided by 2 into 10 to the power minus 2 ஆயிடும், which is equal to 0.2. ரெண்டுமே 0.2. சரி எழுதுறேன், அடுத்த ஸ்டெப்ல உங்களுக்கு சொல்லி தரேன். 2.2 to the power m, 0.2 to the power n. ஓகே, சோ நான் என்ன பண்றேன்னா இப்ப நான் கேன்சல் பண்ண போறேன். 2 4 ஆல அடிக்கிறப்போ 4 2 ஆல அடிக்கிறப்போ 2, and then இந்த 10 to the power minus 2 நியூமரேட்டருக்கு போயிடுச்சு அப்படின்னா 2 into 10 to the power minus 3 into 10 to the power 2 ஆயிடும். minus 2 நியூமரேட்டருக்கு போச்சுன்னா plus 2 ஆ மாறிடும். அப்ப 2ல 3 போயிடுச்சு, பவரை மைனஸ் பண்ணு, என்ன வரும்? 2 into 10 to the power minus 3 plus 2. 2 minus 3 எவ்வளோ? minus 1. அப்ப 2 into 10 to the power minus 1. அப்படின்னா என்ன? 2 into 10 to the power minus 1 அப்படின்னா என்னடா? 0.2. அவ்வளவுதான். 0.2. கரெக்டா? 0.2. அப்படியே அந்த ரைட் சைடு பாப்போமா? 0.2 பேஸ் ரெண்டுமே சேமா இருக்கு. அப்போ பவரை என்ன பண்ணலாம்? நம்ம ஆட் பண்ணிக்கலாம். m plus n நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, பவரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். 0.2 to the power m plus n, 0.2 to the power m plus n. இப்போ பேஸ் ரெண்டுமே சேம். இதோட பவர்ல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். கரெக்டா? அப்ப we got that m plus n equal to 1. so the overall order of the reaction is equal to 1. for how many of you this question is clear? ஓகேடா அசுரா, நான் அதை மட்டும் என்ன செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன்டா. மேபி அது தப்பா இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அதுல வந்து கமெண்ட்ஸ்ல நான் இந்த பண்ணி பின் பண்ணிடுறேன், கரெக்டான ஆன்சரை பின் பண்ணிடுறேன். ஓகே டன். சரியா? பக்கா? ஓகே, சோ இப்ப மிக மிக இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டினை நான் சொல்லி தர போறேன். இது வந்து நமக்கு 5 மார்க்ல கேட்க கூட அதிக வாய்ப்புகள் இருக்கு. யாருக்கெல்லாம் கிளியர்? லெட் மீ நோ இந்த சாட். கிளியர் அப்படின்னு வந்து சொல்லுங்க சாட்ல. ஓகே டன். so இப்ப we are going to see example, 4th example நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ first order reaction takes, okay, so first order reaction வந்து it takes 8 hours. okay, order of reaction வந்து first order reaction takes 8 hours to complete 80%. 80% அந்த reaction complete ஆகிறதுக்கு 8 hours வந்து ஆகும். அப்போ 90% complete ஆக 90% complete ஆக 8 hours வந்து ஆகும். சரியா? அப்போ calculate the time required for 80% complete. 80% அந்த reaction வந்து நமக்கு complete ஆக எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. 80% complete ஆக எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. சரியா? ஓகே, so what is the order of a reaction? so order of a reaction வந்து என்னது? first order. okay, and then T90 கொடுத்துட்டாங்க. 90% complete na T90. 90% complete ஆக it is taking me 8 hours. 80% complete ஆக T80 வந்து how much அப்படின்னு வந்து கேக்குறாங்க.
இப்போ இந்த ரியாக்ஷனை நான் எதை வச்சு நான் வந்து சால்வ் பண்ணலாம்? மேம் டுமாரோ பிசிக்ஸ் எக்ஸாம் பட் கெமிஸ்ட்ரி டீச் பண்ணிருக்கீங்க. பிசிக்ஸ் சார் தான் பிசிக்ஸ் டீச் பண்ணாரு இல்லையா சால்மன்? பிசிக்ஸ் சார் உங்களுக்கு பிசிக்ஸ் டீச் பண்ணாரா இல்லையா? இப்போ இங்க இந்த லைவ் கிளாஸ் ஒரு 50 பேர் கவனிச்சிட்டு இருக்காங்களே, அவங்க எல்லாம் ஏன் கவனிக்கிறாங்க? மிட்டம் எல்லாருக்கும் காமனா நடக்கிறது கிடையாது, சரியா? நிறைய பேருக்கு மிட்டம் முடிஞ்சு கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இது கவனிக்கிறது it will be useful for them for quarterly, half yearly, முக்கியமா பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், ரைட்? புரிஞ்சுதா? அதனால வந்து கவனிங்க. அடுத்த வாரம் தான் நிறைய பேருக்கு எக்ஸாம்ஸே வந்து இருக்கு. ஓகே, சோ படிக்கிறது கவனிக்கிறது தப்பு கிடையாது. சோ இப்போ what is the rate constant formula? சரியா? rate constant formula k which is equal to 2.303 divided by t into log of a naught divided by a. சரியா? a naught divided by a. clear? இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா I have to find T90 கொடுத்திருக்காங்க, T80 கேக்குறாங்க. I have to find the rate constant இல்லையா? சோ கவனிங்க, ரெண்டுத்துலயுமே a நாட்னா இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் தான், அது 100 தான் எப்பயுமே. ஏன்னா பர்சென்ட்னா என்ன? பர்சென்ட்னாலே 100 அப்படிங்கறது தான் வேல்யூ, ரைட்? அப்போ a நாட்டோட வேல்யூ வந்து 100. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா AT அப்படிங்கிறது வந்து மிச்சம். நல்லா கவனிக்கணும், ATனா மிச்சம். AT கிடையாது மேம், A அப்படின்னாலுமே மிச்சம், ரைட்? ஒரு ரியாக்ஷன்ல ரியாக்ட் ஆயிட்டு மீதி எவ்வளவு இருக்கு? இப்ப T90னா என்ன? 90% முடிஞ்சிருச்சு, which means 100ல 90 முடிஞ்சிட்டா மீதி என்ன? 10 தான். இப்ப அடுத்ததுல பாரு, AT கண்டுபிடிக்க போறேன். 100ல 80 முடிஞ்சிருச்சுன்னா மீதி வந்து 20 தான். So A means மிச்சம், AT also means மிச்சம், ரெண்டும் சேம் தான். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அடுத்த பேஜ்ல கிளியரா சால்வ் பண்ண போறேன். Again we are going to write the formula because இந்த 6 formula தான் இந்த சாப்டரே. ஓகே, k equal to 2.303 divided by t into log of a naught by a. இந்த மாதிரி உச்சிஹான் பேர் வச்சுட்டு வந்தாலே நான் வந்து பிளாக் தான் பண்ண போறேன். ஓகே, because these people are not behaving properly. நீ ப்ராப்பரா பிஹேவ் பண்ணா இருக்கலாம். ஓகே, இப்போதான் போன லைவ்ல தான் ஒரு 4 பேரை பிளாக் பண்ணிட்டு வந்தேன். keep your name. okay, done. So T90 which is equal to 90%, right? 90% complete ஆகி இருக்கு. அதுக்கு வந்து நான் இந்த ஃபார்முலால இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி போறேன். So k equal to 2.303 divided by t. 90% complete ஆக எவ்வளவு நேரம் ஆச்சு? क्वेश्चनல கொடுத்திருக்காங்க இல்லையா? 8 hours ஆச்சு. So 8 divided by 8, okay, into log of a naught ஓட வேல்யூ என்ன? இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் divided by a என்னது? 90ல 80 போயிடுச்சுனா, சாரி 100ல 90% ரியாக்ட் ஆயிடுச்சுனா மீதி 10 தான் a வேல்யூ. அதானே நம்ம இங்க எழுதினோம், கண்டுபிடிச்சோம். இப்போ சூப்பர். இப்போ which is equal to கேன்சல் பண்ணுங்க, 0 க்கு 0 கேன்சல் பண்ணியாச்சு. So 2.303 divided by 8 log 10. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த log வேல்யூஸ்ல log 10 ஓட வேல்யூ வந்து 1, log 100 ஓட வேல்யூ வந்து 2, ஓகே, log 1000 ஓட வேல்யூ வந்து 3. சரியா? சோ நீங்க இங்க என்ன பண்ணணும்? log 10 ஓட வேல்யூ வந்து it is equal to 1. so log 10 ஓட வேல்யூ 1 அப்படினா k வேல்யூ வந்து என்னவா இருக்கும்? 2.303 divided by 8. அப்பாடா, ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப இந்த ரியாக்ஷன் வந்து 80% கம்ப்ளீட் ஆனாலும் சரி, 90% கம்ப்ளீட் ஆனாலும் சரி, 10% கம்ப்ளீட் ஆனாலும் சரி, ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் a constant. அதனால தான் அதுக்கு கான்ஸ்டன்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இப்ப நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன்னா, இப்ப நம்ம T90க்கு பண்ணோம்ல, T90க்கு பண்ணோம்ல, அதே தான் நான் இப்போ T80க்கு பண்ண போறேன். சரியா? சோ பாருங்க, இது வந்து ஒரு 5 மார்க் மாதிரி கேட்பாங்கடா, பெரிய ப்ராப்ளம். நான் 10th லெசன்ல 30 டீடைல்ஸ் பெண்டிங் வச்சிருந்தேன். லாஸ்ட் டைம் உங்களோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்து தான் பப்ளிக் படிச்சேன். தேங்க்யூ உமா கேர்ள், சூப்பர். சோ இப்போ நம்ம T80க்கு இதே மாதிரி தான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப k which is equal to 2.303 divided by t. அந்த t தான் நமக்கு தெரியாதே மேம், அந்த t தான் கண்டுபிடிக்க போறோம். into log of இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் எப்பயுமே 100 தான், divided by மிச்சம் எவ்வளோ? 80%. 100ல 80 போயிடுச்சுனா it is 20% தான் எனக்கு மிச்சம் இருக்கும். சோ கேன்சல் பண்ணுங்க, 0 க்கு 0 அடிச்சாச்சு, 2 10 ஆல் அடிச்சா 5. சோ வேல்யூ வந்து நமக்கு என்ன வருது அப்படின்னா, இந்த T80 அந்த பக்கம் போய்டும், k இந்த பக்கம் வந்துரும். T80 டிவிஷன்ல இருக்கு, ஈக்குவல் டு அந்த பக்கம் போனா மல்டிப்ளை ஆயிடும், k இந்த பக்கம் ஆயிடும். அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுங்க. T80 தானே நம்ம கண்டுபிடிக்கணும்.
divided by k log 5. log 5 வேல்யூ தெரியாதே, தெரிய வேண்டாம். அதனால தான் क्वेश्चनல வந்து log 5 ஓட வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. சரியா? நான் தான் அதை வந்து எழுதி போடல. so log 5 value will be given in the question. okay, 0.6989 0.6989 சரியா? which is equal to 2.303. k ஓட வேல்யூ என்னது? 2.303 divided by 8. இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? சத்தியமா உங்களுக்கு இப்ப போர்டு தெரியாது, நான் வந்து என்னை ஆஃப் பண்ணிடுறேன். எஸ், கவனிச்சிங்க அப்படின்னா we'll be writing 0.6989 into 8 which is equal to 5.59 hours. உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 5.59 hours வந்து ஆகும். I have to study physics test ma'am. Okay, no problem da, பிரச்சனை இல்லை. clear-ஆ? is it easy for you? okay, super. நான் வந்து தற்பொழுது என்ன செய்ய போகிறேன் என்றால் உங்களுக்கு வந்து PDF தர போகிறேன். okay, I am going to give you the PDF for the chapter 6, 7 and then வீடியோ தரேன், அப்படியே பிடிஎஃப்பும் நான் தரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, டேக் த வீடியோ. ஏன்னா நம்ம எல்லா ப்ராப்ளம்ஸும் பார்க்க முடியல. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், இப்போ இருக்கிறதுலே இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ ஐ வில் சென்ட் யூ த பிளேலிஸ்ட் லிங்க். ஸோ அந்த பிளேலிஸ்ட் லிங்க்ல வந்து என்ன இருக்கு, ஒவ்வொரு சாப்டரோட ப்ராப்ளம்ஸ், சாப்டர் 6, 7, 8, 9 எல்லாமே இருக்கு. இப்போ when you see here, இதே தான், சேம் தான் நீட்டுக்கு மாடலே மாறாம இதே மாடல் ப்ராப்ளம்ஸ் தான் நமக்கு வரப்போகுது. அப்போ நீ இந்த ப்ராப்ளம் பார்த்தா உனக்கு நீட்டுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீட்டுக்கு படிக்கிறது இதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து கமெண்ட்ல வந்து பின் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்ல நீங்க போயிட்டு செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஓகே, சரி. நான் வந்து இப்போ வந்து ஐ வில் சென்ட் யூ PDF. எல்லாருமே இதை எடுத்துக்கிட்டீங்களா? ஓகே, ஸோ ஐ வில் கிவ் யூ த PDF right now. You can take the PDF also. எங்கடா காணோம்? எஸ் எஸ், சாப்டர் 7 ஓட ப்ராப்ளம்ஸ் நோட்ஸ் தரேன்டா. சாப்டர் 6 நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அப்லோட் பண்றேன். இந்தாங்க, நோட்ஸ் கம்ப்ளீட்டா இருக்கு. சாப்டர் 7 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி 2 இருக்கா. 2 மார்க்ல ஒரு 6 சாப்டர் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க, 3 மார்க்ல ஒரு 6 சாப்டர் ப்ராப்ளம் கேட்பாங்க. சாப்டர் 6ல வந்து 8 ப்ராப்ளம் தான், 8ம் ஈஸியான ப்ராப்ளம் ஒன்ன தவிர. யா, those who are waiting to see the Vedantu guidebook, so here is the Vedantu's guidebook. okay, so பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல வந்து கிளியரா தெரியும். இத பத்தி உங்ககிட்ட யார் சார் வந்து பேசுவார். சரியா? ஓகே, யார் யாருக்கு வேணுமோ நீங்க வந்து வாங்கிக்கலாம். டன். அப்புறம் வந்து நீங்க யாரெல்லாம் நீட் ஜேஇக்குலாம் ப்ரிப்பேர் பண்றீங்களோ அதுக்காக we have started a series. மறக்காம அதை போயிட்டு வந்து பாருங்க டெய்லி. and another thing வந்து, how many of you are preparing for NEET and JEE? what you can do is, ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல நீங்க வந்து நீட் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஜேஇ படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இல்ல அடுத்த வருஷம் ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கு, புக் விசிட் டு தி வேதாந்தோஸ் நியரஸ்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்க ஃபில் பண்ணுங்க. ஓகே, சென்னையில மட்டுமே அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, பொய்ரூர், பெருங்களத்தூர், அதுக்கப்புறமா மதுரை அண்ட் கோயம்புத்தூர்ல வந்து இருக்கு. ஓகே, சோ அத வந்து பார்க்கலாம். ஏய், பாத்துட்டீங்களா எப்படி இருக்கு டைம் டேபிள் வீடியோ? எப்படி இருக்கு? வாட் டு யூ ஃபீல் ஹன்சிகா? ஆமா, இப்ப எல்லாரும் போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப இன்டென்ஸா கெமிஸ்ட்ரி கிளாஸ் கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கிளாஸ் முடிக்கிறப்பதான் எல்லாரும் வரீங்க. ஓகே, சோ இப்ப நீங்க நேரா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா போயிட்டு பார்க்கணும். ஷார்ட்ஸ்ல போயிட்டு சூப்பரா போயிட்டு இருக்கே. உங்க ஸ்கூல்ல எல்லாம் எப்படி திட்டாம? ஆமா, திட்டாம இருந்தா சரி. ஓகேடா, சோ பாருங்க. சரியா? சோ ஆல் தி பெஸ்ட், டாடா, பை பை.